நடிகர் சரத்குமார் அவர் சொல்லியிருக்கார். ஒரு காலத்தில் அவருக்கு நான் ரசிகராக இருந்தேன். அவர் சொல்லியிருக்கிறார், ஈழத்தமிழர்களை தமிழ்நாட்டில் குடியுரிமை கொடுக்க முடியாது, அவர்களுக்குன்னு தனி நாடு இருக்குது, உலகம் ஃபுல்லாக தமிழர் இருக்கிறாங்க, எல்லோரும் தூக்கி நான் தமிழ்நாட்டில் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மைதான். நீ எப்படி நாடார் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி நீ ஆந்திரா வந்தேரியாக வாழ்கிறியோ, உன்னை நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கணும், உன் மொண்டாட்டியை தமிழர்களாக ஏற்றுக்கணும், உன் புள்ளியை நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கணும். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கூடாது. அது என்னடா நாய்களை, ஒவ்வொரு நாயும் தமிழன் பேரை சொல்லிகிட்டே வரீங்க. ஒருத்தன் முதலியாருன்றான், ஒருத்தன் பிள்ளைன்றான், நீ நாடாருன்ற, நீ ஒருத்தன் கோணாருன்றான். அது என்னடா எங்களை பார்த்தா இழிச்ச வாய மாற்றுறது. நீ தமிழனா? உன் தாய்மொழி தமிழா? நீ எந்த ஊரில் பிறந்தவன்? நீ யார்? நீ யாரால் வந்தங்க? நீ பக்கா தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவன். பார்த்திபன் சொல்லிட்டாரு தான் தெலுங்குன்னு, பாக்கியராஜ் சொல்லிட்டாரு தான் தெலுங்குன்னு, சிவகார்த்திகன் தெலுங்குன்னு அறிவிச்சுட்டானே, சந்தோஷம். சிவகார்த்திகன் தெலுங்குன்னு சொல்லிட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணேன். நீ ஏன் தமிழன்ற போர்வில் வாழ்ந்துன்னு எங்களை ஏமாத்துற? உனக்கு வலிக்காதுரா. ஏன் வலிக்காதுன்னா, நீ தமிழன் இல்லை, அதனால் வலிக்காது. எங்களுக்கு வலிக்குது. இலங்கை தமிழர்கள் அடிபடுறாங்க, வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அதனால் அவங்க எங்கேயாவது ஒரு தாள் பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க சிங்களர்களோடு தமிழர்கள் பாதுகாப்பாடு ஒற்றுமையோடு வாழணும். இது கனவில் கூட நடக்காது. சிங்களர்கள் வாழ விடமாட்டாங்க. நடிகர் சரத்குமார் இனி தெலுங்கு சரத்குமாராகவே நீ அறியப்படுவாய். சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு நல்ல சாவே வராதுடா டே. நல்ல சாவே வராது. வாழ்க்கையில் நீ நல்லாவே சாவ மாட்டே. நீ உன் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நான் பூஜை பண்ண மாதிரி வச்சுருந்தேன். அதை நினச்சி அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், கேவலப்படுறேன். உன்ன மாதிரி ஒரு ஈனப்பிறவிக்கு முதல் படமே பார்த்துருப்பேன் நான். பெங்களூர்ல இருந்தால் கூட படம் வந்தால் முதல் படம் போய் பார்ப்பேன். காந்தி தேட்டர் என்ன தேட்டர் பேர். நீலாம் நல்லாவே சாக மாட்டா. அதனால தானே நீ பிடிக்கிற புறம்போக்கு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீ தமிழர்களை பற்றி ஏன் பேசுகிற? நீ தமிழனா? நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற தூய தமிழர்கள் மட்டும் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் அது நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டை பற்றி, இலங்கை தமிழர்களை பற்றி பேச தகுதி சரத்குமார் உனக்கு கிடையாது, வைகோ கிடையாது, கருணாநிதி குடும்பத்துக்கு கிடையாது, பல பேர், நடிகர் சிவகார்த்திகன் கிடையாது, பாக்கியராஜ் கிடையாது, நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் தாய்மொழி வேறு, நீங்கள் வேறு. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? இருங்க. ஏன்னா எங்களை வாழ விடுங்க. நீங்கள் மறுபடி சுரண்டி தமிழர்களை இழிவுபடுத்தி வாழ்கிறீங்க. கேடு கட்டவனுங்களா நீங்களாம்? மனுஷனுங்களாடா டே. இல்லை, சிங்களர்களோட தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ முடியுமா? நடக்கிற காரியமா? அது நடக்காதுடா. அது அதனால தாண்டா அவங்க தனிநாடு கேட்டுனுக்கிறாங்க, பரதேசி நாயை.